ட்ரீம் உங்களுடைய கனவு இது வந்து நான் ஜெயிச்சு வந்தால் இதை செய்யலாம்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? நான் எலெக்ஷன் டைமில் நான் சொன்ன மாதிரி வந்து நான் பேசிக்காக நினச்சது இந்த வாட்டர். அது ஏன்னா நம்ம வந்து அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால அதை ரெக்டிஃபை பண்ணணும்னு நினச்சோம். அது ஓரளவுக்கு வந்து முடிச்சிட்டோம். ரெண்டாவது, அந்த மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பூர்த்தி செய்யணும்னு நினைக்கும் போது மேஜரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா 98வது வட்டத்தில் குட்டியப்பந்தேருன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் உள்ளே இருக்கும் ஏரியா ஃபுல்லாக. அது ஒன்ஸ் நம்ம ஒரு ஆட்டோ போச்சுன்னா யூட்டர்ன் பண்ணி வர முடியாது. ஸோ ஒரு எந்த எமர்ஜென்சிக்குமே உள்ளேருந்து யாராலும் வரவும் முடியாது. அதுக்கு என்னன்னா, அதுக்கு உள்ளே போனதும் ஆப்போசிட் சைடு வந்து மெட்ரோ வாட்டர் லேண்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த பக்கம் ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்தோன்னா அங்குள்ள மக்களுக்கு வந்து அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். மக்களோட கோரிக்கையும் கூட, ரொம்ப ஆண்டுகால கோரிக்கையும் கூட. ஸோ அதை எப்படிலாம் வந்து நிறைவேற்றணும் அப்படின்றதான் வந்து ஒரு இலக்கு. ரெண்டாவது வந்து என்னென்னா, ஐனாவரம் சுற்றுலா பகுதியில் அடித்தட்டு மக்கள் பசங்கள்லாம் வந்து விளையாடக்கூடிய கிரவுண்ட் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அதுக்கு எதுனா ஒரு முடிவு வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம கட்சி சார்பாக தோழங்களை கன்சல்ட் பண்ணி பேசிகிட்டே இருக்கோம். அதுக்கு எதுனா முடிஞ்சால் வந்து அதை வந்து அங்கே உள்ள இளைஞர்களுக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு 2 இலக்காக வந்து நாங்கள் யோசிச்சிருக்கோம். இப்போ முக்கியமாக மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள்ல சுகாதார பிரச்சனை இருக்குது. அந்த விஷயத்தில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற மருத்துவமனை போதுமான அளவுக்கு இருக்கா? டாக்டர்ஸுங்க இருக்காங்களா? இல்லை இப்போ நிறைய இடங்கள்ல என்னென்னா டாக்டர்ஸுங்களே வந்து கான்ட்ராக்டில் வராங்க. ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்களோட வார்டில் வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் போதுமான அளவுக்கு இருக்காங்க. அதுதான் நம்ம வார்டில் போதுமான அளவுக்கு வந்து இருக்காங்க. ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ன்னு ஒன்று வந்து ஆரம்பிச்சாங்க இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம். ஸோ ஆல்ரெடி வந்து யூபிஹெச்சி இருக்கு. என்னோட வட்டத்தில் இருக்கக்கூடிய இதில் டாக்டர்ஸ், நர்சஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து போதுமான அளவுக்கு இருக்காங்க. ஆனால் ஓவரால் ஜிசிசியில் அப்படி இருக்காங்களா கேட்டால் இல்லை, சுத்தமாக வந்து கிடையாது. ஏன்னா மத்திய சென்னை மாவட்டத்திலே கடந்த ஆண்டு கேபி பார்க்கில் வந்து ஒரு பெண்மணி வந்து கர்ப்பமான நிலையில் எமர்ஜென்சி கூப்பிட்டு போகும்போது அங்கே டாக்டர் இல்லாததுனால அவங்க வந்து இறந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருக்கு. ஸோ ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டாக்டர்ஸ் இல்லாதது உண்மைதான். அதை வந்து ஒரு எல்லா கவுன்சிலர்ஸுமே அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு பதிலுமே, சரியான பதிலும் வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பேசிக் நீடு. அடித்தட்டு மக்கள் எல்லாமே வந்து யாருமே வந்து பெரிய பெரிய மருத்துவமனைக்கெலாம் வந்து போக முடியாது. ஸோ அதை வந்து பண்ணுறதுல மாநகராட்சி வந்து ரொம்ப சுணக்கம் வந்து இருக்குது. அதோட சீரியஸ்னஸ் இன்னும் அவங்களுக்கு இன்னும் புரியாமல். உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் இன்னும் புதியதாக ஏதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு கோரிக்கை இருக்கா? என்னுடைய வட்டத்தில் வந்து 3 இருக்குது. ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், 2 ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் வந்து இருக்கு. அது போதுமான அளவு தான். அதுல இப்ப இருக்க மாதிரியே அது நல்லா ரன் ஆச்சுன்னா அங்க உள்ள மக்கள், ஏன்னா அங்க உள்ள நிறைய பேர் வந்து அதை வந்து உபயோகம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கு, டாக்டர்ஸ் இருக்காங்க, அதுக்கு அடுத்து சிகிச்சை வந்து போதுமான அளவுக்கு கொடுக்க முடியுது. அதுக்கான அது மருந்து மாத்திரைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் கிடைக்குதா? அதுதான் சொல்லணும். என்னுடைய வட்டத்துல இருக்கிறது இதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடு தான். எல்லாமே கிடைக்குது. மக்கள் கிட்ட இருக்கிறதும் அதுதான். ஏன்னா பக்கத்து வட்டத்துல இருந்து கூட நம்மளுடைய வட்டத்துல இருக்கக்கூடிய யூபிஹெச்சிக்கு வரக்கூடிய நிலை என்பது வந்து இருக்கு. ஏன்னா அங்க சிகிச்சை வந்து சரியில்லை, டாக்டர்ஸ் இல்லை அப்படின்னா. ஆனா ஓவரால் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில இந்த மாதிரி நிலைமை வந்து இல்லை. உங்க ஏரியாவை பற்றி சொல்லுங்க. என் டிவிஷனில் வந்து ஒரு யூபிஹெச் ஆரம்ப சுகாதார நிலையம். அதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலர் வந்து ஒரு செகண்ட் ஆஃப் போர்ஷன் வந்து என்னுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா எழில்நகர் சுற்றி பார்த்தீங்கன்னா தண்டவாளமும் கொடுங்கியூர் கிணல்லேருந்து எல்லாமே சுற்றி இருக்கும். அப்போ அந்த ஊர் வந்து அப்படியும் பெரம்பூர் சைடும் போக முடியாது. 37 அங்கே கிடையாது, உள்ளே வரணும், இந்த சைடு கஷ்டம். அப்படின்போது அங்கே ஒரு வெல்னஸ் சென்டர் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு அரசாங்கத்திட்ட கேட்டு அங்கே ஒரு வெல்னஸ் சென்டர் கட்டி இப்போ ஃபங்க்ஷன் எடுத்துட்டு அங்கே மக்களும் பெருவாரியாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்டது எப்படி பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து தற்காலிக மருத்துவரை வைக்கணுன்றதே எங்களோட கேள்வி. எல்லாரையுமே தற்காலிகமான பணியாளரை வச்சு அவங்களுக்கு போதிய சம்பளத்தை கூட இவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்படி பார்ப்பாங்க? ஒரு டாக்டர்ஸ் அவங்க வந்து இதை வந்து ஒரு ஜாபாக தான் பார்த்துட்டு அந்த டைமிங்க்கு வந்துட்டு போகிறாங்களே கண்டி. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மருத்துவமனையில் வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த மருத்துவமனை ஒரு ப்ரைவேட் மருத்துவமனையாக இருக்கும்போது அவங்க அங்கே தான் வந்து அதிகப்படியான கவனத்தையும் செலுத்துகிறாங்களே கண்டி இங்கே செலுத்துகிற மாதிரி இல்லை. அதேமாதிரி நிறைய வெல்னஸ் சென்டரில் வந்து இந்த டாக்டருங்க வந்து போயிட்டு வரக்கூடிய கரெக்டாக வரமாட்டாங்கன்னக்கூடிய பிரச்சனைகளும் வந்து எல்லாம் நிறைய கவுன்சிலர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என் டிவிஷன்லேயே அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நான் உடனடியாக அதை ஹையர் பண்ணேன்.
அதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸ் வந்து கரெக்டாக தான் வராரு. பட் ஆனால் அவரோட ப்ராக்டிஸிங்லாம் இருக்கு இல்லையா, அவர் ஸ்டேஜோட ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜோட ஒரு டாக்டர் முடிச்சிருக்காரு. அப்போ அவருக்கு அதை தாண்டி போகும்போது டாக்டருங்களுக்கே வேலை இன்மையினால வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கான்ட்ராக்ட் தொழிலாளியாக வரக்கூடிய நிலைமையில தான் இந்த அரசாங்கம் வச்சிருக்கான்றது ஒரு கேள்விக்குறியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா என் டிவிஷன் பக்கத்து டிவிஷன்லேயே மகப்பேறு ஹாஸ்பிட்டல் இருக்குது. பேசிக்காக ஒரு சிசேரியன் பண்ணோம்னா ஒரு 10 பெட்லேருந்து எல்லாருக்கும் இப்போ கொஞ்சம் பெருசாக வந்து நவீனமாக கட்டியிருக்கிறாங்க. இப்போ ஆப்ரேஷனாக இருந்தாலும் ரொம்ப ரிஸ்கி இல்லாமல் நார்மல் டெலிவரி தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் அங்கே வந்து செவிலியர் வந்து பற்றாக்குறை இருக்குது, டாக்டர் பற்றாக்குறை இருக்குது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கால்ரா ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை ஃபேமஸானது எல்லாருக்கும் தெரியும். நல்ல பெரிய இடம் உள்ள பகுதி. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஓபி கூட மோசமாக இருக்குது. ஆனால் அது சென்னை கார்பரேஷனோட கையில் தான் இருக்குது. இந்த ஓபி சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200, 300, 400 பேர் நிற்பாங்க. காச நோயாளி நிற்பாங்க, ஃபீவர் நிற்பாங்க, டைரியா கேஸ் நிற்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீவர் கேஸ் நிற்கும், அம்மை கேஸ் இப்போ இருக்கும். எல்லாரும் ஒரே லைனில் அதை கண்டுபிடிக்கிறதுக்கிட்ட அடுத்தடுத்தவங்க பரவக்கூடிய நிலமையில அங்கே வந்து அந்த ஓபி செக்ஷனே இருக்கும். ஏன் அந்த ஓபி செக்ஷன் தனித்தனியாக பண்ணி கூடுதலான டாக்டர் போட்டு அது அதுக்குன்னு வச்சு குழந்தைங்களுக்கு தனியாக பார்க்கக்கூடாது, அதை ஏன் வைக்காமல் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா மோசமாக எல்லாருக்கும் பரவக்கூடிய நிலமையில அது பெரிய மருத்துவமனை, சூப்பராக செயல்படக்கூடிய மருத்துவமனை நல்ல இருக்கணும். ஆனால் டாக்டர்ஸ் பற்றாக்குறை இருக்குது, அங்கே வேலை செய்ய ஊழியர்களோட பற்றாக்குறை இருக்குது. அந்த இட வசதியும் இன்னும் மேம்படுத்தலாம், அவ்வளோ இடங்கள் இருக்கு உள்ள. அப்படின்னும் போது அதையே வந்து இவங்க வந்து கவனத்தில் கொள்ள மாட்டாங்க. இது சம்மந்தமாக நான் கொடுத்தேன். அங்கே ஒரு இது செவிலியருக்கான ஒரு காலேஜ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதா ஃபஸ்ட்டு ஒரு இது வச்சுருந்தாங்க. அது ஏன் பண்ணலன்னு கேட்கும்போது இதே மாதிரி தான் ஒரு ஆன்சர் இருந்தது. அது வந்து அரசாங்க கோப்பில் இருக்குது அப்படி சொல்லி இதே மாதிரி தான். ஏன் இங்கேருந்து சுற்றுப்புறத்தில் அதை யூஸ் பண்ணி நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அது அரசு கோப்பில் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடித்தாங்க. அதோட அது பதிலாக எதுவும் இல்லை. இப்போது அடுத்து கல்வி சம்மந்தமாக பார்க்கும்போது மாநகராட்சி பள்ளிகள் இருக்குது. அதனுடைய ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தால் அவங்கள வந்து அடுத்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிக்கணும், இதை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ மாநகராட்சி வந்து அதனுடைய கல்வி சம்மந்தமான கொள்கையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடுறது, இல்லை மாநகராட்சி அரசு பள்ளியை இல்லாமல் ஆக்கிறதுன்ற அதை நம்ம ஏற்றுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நடுவில் ஒரு அஜெண்டா கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 2 பள்ளியை வந்து மெர்ஜ் பண்ணுறோன்ட்டு அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு பண்ணோம். அது மாதிரி நீங்கள் எப்படி அங்கே வந்து மாணவர்கள் 10 பேர் கூட படிக்கட்டும், பிரச்சனை கிடையாது. அவங்கள எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்னு இருக்கு இல்லையா? அங்கே வந்து 10 பேர் தான் வாழலை. அப்போ அங்கே எத்தனை பேர் வந்து படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் டிஸ்கண்டினியூ ஆகிருக்கிறாங்க, இதெல்லாம் அரசாங்கம் கணக்கில் எடுக்கணும். அரசாங்கம் எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு எது தேவை. இப்போ நிறைய அரசாங்க ஸ்கீம் கொண்டு வந்துருக்கு. காலை உணவு திட்டம் நல்ல நல்ல சிறப்பான இது உடை தராங்க. அப்போ அந்த மக்கள்கிட்ட போய் அந்த கல்விக்கான விழிப்புணர்வை அரசாங்கம் தான் கொடுக்க முடியும். ப்ரைவேட் ஸ்கூல்லாம் என் ஸ்கூலில் சேருங்க, நல்ல எஜுகேஷன் இருக்குன்னு இந்த லீவ்லலாம் டீச்சர்ஸுங்கெல்லாம் ரோட்டில் வந்து இந்த பேம்ப்ளெட் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. ஏன் அரசாங்கத்துலேருந்து இதுக்கு ஒரு குழு போட்டு எல்லா வீடுங்களும் ஆய்வு எடுத்து யார் படிக்கல, ஏன் ஸ்கூல் போகல, ஏன் டிஸ்கண்டினியூ இருக்குன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் ஏன் அரசாங்கம் சேர்க்க மாட்டேன்ட்டு ஒரு கேள்வி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய வட்டங்களில் அங்கங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாமே அருகாமை பள்ளிகளாக மாற்றணும். முதல்ல அங்கே இருக்க பிள்ளைங்க மோஸ்ட்லி அந்த இடத்துல படிக்கிறதுக்கான உத்தரவாதத்தை அவங்க கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே மோசமாக இருக்குது. அந்த பில்டிங்கோட இது எல்லாமே வந்து டக்குன்னு பண்ணி தரதுனால அதனால அவங்க என்ன பண்ணாங்க, கொரோனா பீரியடில் நிறைய பிள்ளைங்க வந்து செஞ்சாங்க, நிறைய பேர் வந்து செஞ்சாங்க. அவங்க யாருமே இப்போ படிக்கலைன்னா அது யாரோட குற்றம்? கொரோனாவில் வந்து நாங்கள் சேர்த்தோம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வந்து என் பிள்ளைங்க இதோட கண்டினியூவாக படிச்சுது. இப்போ நான் ஏன் வெளியேறேன்? அப்போ அங்கே என்ன குறை இருக்காது, அரசாங்கம் தானே கண்காணிக்கணும். இப்போ ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது, அந்த பில்டிங்கோட கட்டமைப்பு கொஞ்சம் சரியில்லை. அது உடனடியாக சொன்னாலும் செஞ்சு தரத்துக்கு அரசாங்கம் வந்து தயாராக இல்லை. ஜிசிசி சைடு கூட பண்ணுறோம் என் டிவிஷனில் ஒரு ஸ்கூலில் நான் வந்தப்போ வச்சது இன்ன வரைக்கும் அந்த பில்டிங்கை கட்டி முடியல. இப்போ இதில் கூட நான் கேட்டேன் ஏன் நீங்கள் இன்னும் கட்டி முடியல? 15 லட்ச ரூபாய்க்கு பூசையில் இருக்கிறோம் ஒரு 10 கிளாஸ் ரூமே. ஏங்க நீங்கள் என்ன, நான் வரும்போது என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண நடக்கவே இல்லைம்மான்ட்டு. அதுக்கப்புறம் நான் போகும்போது பேசி இப்போ 2 கோடிக்கு மேலே வச்சுருக்கோம். வச்சு இப்போ ஒரு சைட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ அதுக்கு டிவியேஷன் பணம் பற்றாக்குறைனால திருப்பி கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே 700 பிள்ளைங்க படிச்சாங்க கொரோனாவில், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்குது. இப்போ அதில் ஸ்ட்ரென்த்து 400 பிள்ளைங்க. இது யார் தவறு? அவங்க தவறு இல்லையா? அரை நாள் பள்ளியோட அமைச்சா எப்படி அந்த பிள்ளைங்க, என் பிள்ளை எப்படி படிக்கும்னு அந்த அம்மாவுக்கு இது இருக்கும். காலைல 9 மணிக்கு அமைச்சா நம்ம தினம் 12 மணிக்கு வந்துடுறாங்க. அந்த பில்டிங்ஸில் ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மோசமான நிலவு இன்னும் வரைக்கும் கட்டலை. அது 3 வருஷம் ஆக போகுது. நான் கவுன்சிலர் நான் வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நான் ஹையர் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் கத்திக்கிட்டே இருக்கேன், பேசிகிட்டே இருக்கேன். அவங்க அது பொறுமையான ப்ராசஸை தான் பார்க்குறாங்க. எங்களுக்கு அது அந்த 400 பிள்ளைங்களோட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 400 பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆச்சு? ட்ராவலிங் சார்ஜ்
அந்த பெற்றோரால் முடியலன்னா அரசாங்க பள்ளியில் சேர்க்குறோம். அப்படின்னும் போது இப்போ நாங்கள் வேறு இடத்துல போய் சேர்க்கணும்னா கூட வேறு இடத்துல வந்து கார்பரேஷன் ஸ்கூல்லே போய் சேர்ந்தாலும் இங்கே வந்து ஆட்டோ சார்ஜ் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு பாருங்க. எங்கள் இடத்துல வந்து நிறைய போக்குவரத்து பிரச்சனை இருக்கும். பஸ்ஸெல்லாம் கரெக்டாக வராது. ஆட்டோ போனனாலே 10 ரூபா 20 ரூபா ஆட்டோக்கு தான் செலவு பண்ணனாங்க. பஸ் வசதியும் இப்போ இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டு பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்டு அது இல்லாமல் இந்த ரயில்வே ட்ராக்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது நாங்கள் வந்து ஒன்றுத்துக்கும் ஆட்டோக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டிய நிலைமை தான் இருக்குது. அப்படின்னும் போது இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கூடுதலாக கண்காணிக்கணுன்றது நாங்கள் வந்து எங்கள் கட்சி சார்பாகவும் சரி நாங்களும் கவுன்சிலும் சரி தொடர்ந்து நாங்கள் மாமன்றத்தில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும். இப்போது மாநகராட்சி சம்மந்தமாக பல திட்டங்கள் வந்து ஸ்கூலுக்காக பண்ணுறாங்க, மாநகராட்சி பள்ளிகளுக்கு பண்ணுறாங்க. போன அனௌன்ஸ்மெண்ட்லுமே ஒரு 15க்கும் மேற்பட்ட திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வைக்கப்பட்ட இவிஎம் மிஷின் என்பது வந்து மாமன்ற உறுப்பினர்கள் தேர்தலுக்கு அப்புறம் மாமன்ற உறுப்பினர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கூல்லேருந்தே அந்த இவிஎம் மிஷின்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. இது எதனால் எங்களுக்கு தெரிய வருதுன்னா, நம்ம மாமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு ஸ்கூல் விசிட்டிங் பண்ணும்போது அவங்கக்கிட்ட கேட்கும் எத்தனை பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னு கேட்கும்போது அவங்க ஒரு ஸ்ட்ரென்த்தை சொல்கிறாங்க. எதனால் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு ஒரு பில்டிங்கே இல்லை, ஃபுல்லாக இது ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்கன்றத சொல்கிறாங்க. இன்னொரு பில்டிங் இருக்கிற பில்டிங்கில் அவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இன்னொரு பில்டிங் வந்து இடிச்சிட்டாங்க, எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன்ஸ் வந்தாலும் நாங்கள் வேண்டான்ற நிலைமையில தான் வந்து இருக்கு. ஏன்னா எங்களுக்கு இந்த ஒரு பில்டிங்லேயும் இவிஎம் மிஷின்ஸ் இருக்குது. இன்னொரு பில்டிங் வந்து டெமாலிஷன் பண்ணாங்க போன பீரியடில். அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்குள்ள அந்த பீரியட் முடிஞ்சதுனால அது அப்படியே நிற்கிது அப்படின்ற ஒரு பதில்லாம் வந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மாநகராட்சி வந்து என்ன ஒரு தீர்மானம் சொல்கிறாங்கன்னா, டீச்சர்ஸ் என்ன தேவைப்பட்ட எஸ்எம்சி மூலியமாக எடுத்துக்கலாம். எந்த பணியாளராலும் இருந்தாலும் எஸ்எம்சின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்குது, அந்த கமிட்டி மூலயமா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஒரு சரியான போக்காக இருக்குது? இப்போ எஸ்எம்சி மூலயமா நீங்கள் உங்கள் டிவிஷனில் இருக்கிற அந்த இப்போ ஒரு மேக்ஸ் டீச்சர்ஸ்னால் யாருன்னா அந்த மேக்ஸ் படிச்சிருந்தா அவங்கள எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு இதை வந்து கொண்டு வராங்க. ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு யாரும் வரவும் மாட்டுறாங்க. ஸோ அந்த கல்வி என்பது வந்து எப்படி தரமாக இருக்கும்? இவ்வளோ திட்டங்கள் வந்து மாநகராட்சி பண்ணாலும் தோழர் சொன்ன மாதிரி பில்டிங்ஸ் வந்து இப்போ நிறைய இடத்துல கட்டிட்டு வராங்க. இப்போ சென்னை ஸ்கூலுன்ற பேர்லாம் மாற்றுறாங்க, ஓகே. ஆனால் வந்து பேசிக்கே வந்து டீச்சர்ஸ் தானே இருக்கணும். அவங்கள வந்து ஒரு நிரந்தர பணியாளர்லாம் வந்து அமர்த்தினா மட்டும்தான் கல்வி வந்து அவங்க தரமாக இருக்கும். அப்போ தான் வந்து மக்களும் வந்து மாநகராட்சி பள்ளியில் வந்து பசங்களை சேர்க்கணுன்ற ஒரு எண்ணமும் வந்து அவங்களுக்கு வந்து வரும். ஸோ எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதோட இந்த தனியார் மையத்தையும் விட்டுட்டு டெம்பரரி ஸ்டாஃப்ஸ்ன்றதையும் விட்டுட்டு நிரந்தர பணியாளர்களை நிரந்தர ஆசிரியர்களை நியமனம் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு தரமான கல்வி என்பது போய் சேரும். அதன் அடிப்படையில் தான் அட்மிஷன்ஸ் வந்து சென்னை மாநகராட்சிக்கு அதிகமாகும். இப்போ அதுக்கான கான்சன்ட்ரேட் பண்ணாமல் தோழ சொன்னாலும் 10 பசங்க தான் இருக்காங்க. நாங்கள் ஒரு கல்வி நிலைக்குள்ள இருக்கிறதுனால ஒரு கேள்வி வந்து கேட்குறோம், ஏன் இந்த ஸ்கூலை மூடுறீங்கன்னு கேட்கும்போது அங்கே 10 பசங்கள் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 20 பசங்க 25 பசங்க வந்து இருந்தாதான் அதுக்கு ஒரு டீச்சரே வந்து நம்மளால வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண முடியுன்றாங்க. ஸோ அது யாரோட பிரச்சனை? அது ஜிசிசியோட பிரச்சனை. இப்போ அந்த ஸ்கூல்ல ஏன் அட்மிஷன்ஸ் வரலன்றதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த 10 பசங்க தான் இருக்காங்க, 25 பசங்க வந்தால் தான் அங்கே வந்து நான் வந்து டீச்சர்ஸ் போடுவேன்னா அப்போ அந்த 10 பசங்களோட கல்வியோட நிலைமை என்ன? ஸோ அந்த ஒரு பசங்க இருந்தாலும் அங்கே என்ன டீச்சர்ஸ் இருக்குமோ அங்கே வந்து இருக்கணும். அட்மிஷன்ஸ்க்கான கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு எதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கக்கூடாது, இதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இல்லை கல்வி வந்து மேஜராக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ நம்மளுடைய துணை முதலமைச்சர் வந்து வரக்கூடிய மழை எவ்வளவு பெஞ்சாலும் தண்ணி நிற்காது, நாங்கள் சமாளிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதானுங்களா? உங்கள் ஏரியாவில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காதா? எங்கள் ஏரியாவில் அதான் என் டிவிஷன் சுற்றி ஃபுல்லாகவே பக்கிங்கள் தான் ஓடுது. தண்ணி நிற்க சொல்லறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் சொல்லவும் முடியாது அது. ஏன்னா வந்து எல்லா ஊர் மொத்த தண்ணியுமே வந்து எங்களை கடந்து தான் போகணும். பெரம்பூர்லேருந்து வர்றது கூட என்னை கடந்து தான் வரணும். அப்படின்னும் போது என் டிவிஷன் மேப்பை பார்த்தீங்கன்னா நான் வட சென்னையே வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனால் இப்போ சமீப காலமாக எல்லா இடத்துலையும் மோட்ரு எல்லாமே அரசாங்கம் வச்சு நல்லா பண்ணுறாங்க. பட் ஆனால் என் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அவல நிலை தான். இந்த மழை பெஞ்சிருக்கணும், ஏன்னா ஃபுல்லாக கிணறுன்றதுனால மொத்த ஊர் தண்ணியும் அங்கே தான் வரும். அப்படின்னும் போது அது பொங்கி ஃபுல்லாக வந்து எங்கள் ஊரில் தான் எல்லா ஊரும் வந்து ரெடி ஆகிட்டா கூட ஒரு வாரத்துக்கு மேலே தான் எங்கள் ஊருக்கு சரியாகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ட்ரைனேஜ்லாம் அடைச்சிக்கிச்சுன்னா 1 மாதம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். இப்போ வரைக்கும் எங்களால் சார்ட் பண்ண முடியல அந்த பகுதியில். இந்த மழையினால அவ்வளோ பிரச்சனை இருக்குது. நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம், பிடபிள்யூடி அந்த சுற்றுப்புற செவரை உயர்த்துங்கன்றோம், அதை கூட உயர்த்த மாட்டேறோம். எவ்வளோ ஆண்டு காலமாக கேட்டுருக்கோம். ரொம்ப லோ லெவலில் இருக்குது. இல்லைன்னா எந்தெந்த இடத்துல துவார வாயில் இருக்கோ அந்த இடத்துல ட்ராப் கேட் மாதிரி போடுவோம். போட்டுட்டேனாலும் நீங்கள் அந்த செவரை ஹைட் பண்ணனா நான் கொஞ்சம் அடிச்சு விடலாம்.
ஓவராலாக முழுகிருச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, இயற்கையோட பேரிட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன மற்ற இடத்துங்கள்லேருந்து தண்ணி அடித்தா கூட இந்த மாதிரியான பகுதி வந்து ரொம்ப பாதிக்கும். என்னோட 40 வட்டங்க கிணல் இருக்க சைடு 47 38 அவங்களாம் ஒரு சைடு மக்கள் பாதிப்பாங்க, எனக்கு மொத்த மக்களும் பாதிப்பாங்க. ஒரு ஊர் மக்கள் மட்டும்தான் வந்து தப்பிப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த அண்ணா நகர் அந்த மாதிரி பகுதி மட்டும்தான், அந்த மூப்பனார் நகர் மட்டும்தான் இதுவும் மொத்த ஓவரால் டோட்டல் பில்டே எனக்கு வந்து டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுரும். மழைநீர் கால்வாயோட வெற்றின்னு நம்ம என்ன சொல்லணும்னா, எப்போ மோட்ரு வைக்காம தண்ணி வந்து வெளியே போகுதோ அதான் முழுமையான வெற்றி. ஆனா அதுக்கான சூழ்நிலை என்பது வந்து கிடையாது. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அதுமாதிரி தோலை சொன்ன மாதிரி இந்த பிடபிள்யூடி தான் வந்து இந்த கெனால்ஸ்லாம் வந்து பராமரிக்கிறது. அது சம்பந்தமா பல்வேறு மாமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லி அந்த சுற்றுச்சுவரை வந்து ரைஸ் பண்ணாலே ஓவரால் இந்த தண்ணி கொஞ்சம் வரதை வந்து நம்மளால தடுக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஆனா அதுக்கான பதில் மாமன்றத்துல எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, அந்த துறையினரை நாங்க தொடர்ந்து தொடர்பு கொண்டுட்டு இருக்கோம், அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இல்லைன்றாங்க. ஸோ இந்த மாதிரியான பதிலை கார்பரேஷன் சொல்லவே கூடாது. மாநகராட்சி எப்படி இவ்வளோ அலட்சியமா இந்த ஒரு பதிலை வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அதனாலதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொன்னா இந்த தனியாரே வேண்டாம், எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலையும் கார்பரேஷன் கண்ட்ரோலையும் இருந்தால் நம்ம எந்த துறைக்கிட்டே போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த பிரைவேட் கிட்டே போய் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பிடபிள்யூடி சார்பா அந்த சுவரங்களை ரைஸ் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு நம்மளை வந்து மக்களை வந்து பாதுகாக்க முடியும். ஆனா அதுக்கான கான்சன்ட்ரேஷனே வந்து பண்றதும் கிடையாது. ரெண்டாவது, பல இடங்கள்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கெனால்லாம் வந்து ட்ரைனேஜ் வாட்டரே வந்து ஓடாது. அந்த மழைநீர் கால்வாய்ன்றது வந்து இந்த மழை டைம்ல தண்ணி போடுறது தான் அந்த மழைநீர் கால்வாய். ஆனா அந்த மழைநீர் கால்வாயில 365 நாளும் வந்து ட்ரைனேஜ் வாட்டர் போயிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த இல்லீகல் கனெக்ஷன்ஸை முதல்ல கட் பண்ணிட்டு ப்ராப்பர் ட்ரைனேஜ் லைன் கொடுத்தாலே மழை டைம்ல எந்த பாதிப்பும் வராது. இவ்வளோ கோடிக்கணக்காக செலவு பண்ணி மழைநீர் கால்வாயில போடுறோம், அது ரிசல்ட் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் இதுதான் மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு தெரியும் போது இந்த மழை காலம் முடிஞ்ச உடனே ஒரு ஜனவரி டைம்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த இல்லீகல் கனெக்ஷன்லாம் கட் பண்ணி ப்ராப்பர் லைன்ஸ் கொடுத்துட்டாலே ஓரளவு பாதிப்புலேருந்து நம்மளை வந்து காப்பாற்ற முடியும். இப்போ இந்த ஆண்டு காலம் ஒரு தெருவு பாதிக்கப்படுதுன்னா அது ஒரு அஜெண்டா வச்சு நெக்ஸ்ட் மழைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ரிசல்ட்டே கிடையாது. அது நெக்ஸ்ட் மழை எப்போ பார்க்க, இந்த மழை முடிஞ்சுச்சுன்னா ரிலாக்ஸாக உட்காந்துடுறாங்களே தவிர நெக்ஸ்ட் மழையை நம்ம பாதிச்சிடக்கூடாதுன்னு ஓடுற இதுவே கிடையாது. ஸோ அதெல்லாம் உடனே கூட நம்ம வந்து முடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி மழை காலத்தில் மக்கள் அவஸ்தைப்பட வேண்டிய அவசியமே வந்து இருக்காது. குறிப்பாக தூர் வரணும், அது பிடபிள்யூடியோட பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் தான். நான் கவுன்சிலர் அனுபவம் மேயர்லாம் வந்து என் டிவிஷன் வந்தாங்க. போன கமிஷனர் ஃபர்ஸ்ட் வார்டு இருந்த ககன்தீப் சிங் பேடி அவர்களும் வந்தாங்க. அப்புறம் வந்து நம்மளோட தமிழ்நாடு செயலாளர் அவர்களும் வந்தாங்க. எல்லாருமே வந்தாங்க, பார்த்தாங்க. ஒரு பில்டிங் கட்டவே எங்களுக்கு 50 லட்சம் பத்தாதுன்றோம். ஆனால் 27 லட்ச ரூபா ஒரு எஸ்டிமேட் போட்டு தூர்வாரணுன்ற பேரில் சும்மா மேடு தட்டியிருக்கு, அதை மட்டும் எடுத்துகிட்டு போனாங்க. மாடு எருமை மாடு நடந்து போவோம் எங்கள் கிணல்லாம். ஆனால் பெருசாக பாதிக்கக்கூடிய இடம் எங்கள் இடம். அப்போ ஏன் ஓவராலாக வந்து மொத்தமாக வந்து அந்த கிணறுகளை தூர் வார மாட்டுறாங்கன்றது ஒரு கேள்வி. அந்த தூர் வாரினாலே மோஸ்ட் ஆஃப் த இது வந்து நீங்கள் வந்து ஆழம் எடுக்கிறாங்க, டெப்த் எடுக்கிறாங்க, 4 அடியில் போடுறாங்க மழைநீர் வடிகால், அதுக்குள்ளே போய் இருக்கிற ரோட்டில் தண்ணியும் அங்கே நிற்கக்கூடாதுன்னு பூமியில் வச்சு அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. இயற்கையே கொடுத்து வச்சிருக்கு நம்ம ஒரு கால்வாய். அந்த கால்வாயை தூர்வானா அப்போ எவ்வளோ தண்ணி கெப்பாசிட்டி அது உள்வாங்கும். அப்போ அது எந்த அளவுக்கு இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா எங்கள் அப்பா காலம் ரொம்ப இல்லை, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, அதில் வந்து நாங்கள் போட் போவோம், இறா பிடிப்போம். அப்போ நல்ல தண்ணியாக தானே இறா ஓடிட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட தண்ணி இவ்வளோ மாசம் அடிஞ்சிருக்கு. அப்போ தூர் கூட மாற மாட்டீங்க, எப்படி அது இருக்குன்னு தான் தெரியல. தூர் வாரினா மட்டும்தான் கிணல்ல இந்த மழைக்கான விடிவு காலம் வரோன்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா அதை பார்க்கப்படுது. இல்லை, நீங்கள் 2 பேர் பேசும்போதும் இந்த மாதிரி தூர் வாரணும்னு சொல்கிறீங்க, கால்வாயை வந்து பெருக்கணும்னு சொல்கிறீங்க, தண்ணி வந்து வடிஞ்சு போகணும், மோட்ரு வைக்கிற வரைக்கும் அது வந்து சரியான தீர்வு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்படி மழை பெய்கிற மழை ஃபுல்லாகவே இந்த மாதிரி எல்லாமே கடலுக்கு அமைச்சிட்டா அப்போ எங்கே இந்த கிரவுண்ட் வாட்டர் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? கண்டிப்பாா நீங்க கேக்குற கேள்வியே நாங்களும் சரி எல்லா மக்களும் பல வருஷமா கேட்கிறேன். ஒரு டிமாண்ட் வைக்கிறீங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரவுண்டில் ஒரு வீடு இருந்த இடம்லாம் போயிட்டு இப்போ அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 10 வீடு வர மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. அப்போ அவ்வளோ தண்ணி தேவைப்படுது. இந்த தண்ணிக்கெல்லாம் எங்கே போகணும்? கிரவுண்ட்லேருந்து தான் எடுக்கணும். ஆனால் இருக்கிற மழை பெய்கிற தண்ணியை நம்ம டிமாண்ட் வந்து அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் மழை விட்ட உடனே அந்த ரோடு கிளியர் ஆகிடணும், தண்ணி நிற்கக்கூடாது. அப்போ காவா கட்டி எல்லாமே கடலுக்கு காமிச்சு அப்போ எங்கேருந்து கிரவுண்டில் வாட்டர் டெவலப் ஆகும்? இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்கீம் ஆல்ரெடி வந்து இருந்திருக்கு. என்னுடைய வட்டத்தில் கிட்டத்தட்ட 158
இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து இருக்குது. நம்ம வந்து அது ஒன்றா தேடி வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணலாம். நீங்கள் சொன்னால் கிரவுண்ட் வாட்டர் லெவலுக்காக அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணலாம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மழைநீர் கால்வாய்ன்னு ஒன்று கட்டுறாங்க, அது இந்த மாதிரி ப்ராப்பராக இருந்தால் மக்கள் பாதிக்கப்படாமல் வந்து இருப்பாங்க. சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ல இருக்குது, நாங்கள் சொல்கிற மெயின் ரோடு வாட்டர்ஸ் இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து முன்ன பீரியட்ல பண்ணியிருக்காங்க, அதோட லிஸ்ட்டே நம்மளோட வட்டத்தில் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு அடுத்த முயற்சியாக வந்து எடுக்கலாம். அப்படி எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து கிடைக்கும்.